வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஃபிட் டிப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, எல்லாருமே வந்து கிரிக்கெட் வீடியோஸ்லாம் அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே கிரிக்கெட் வீடியோவில் வந்து நம்ம டென்னிஸ் பால் எப்படி அக்ரெசிவாக ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதாவது எல்லா பாலையும் நம்மளால் சிக்ஸ் அடிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ரெயின் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த வீடியோக்கு ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம், இந்த லப்பர் பால், அதாவது ஸ்டம்பர் பால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டம்பர் பாலை நம்ம எப்படி விளாட்லாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா அந்த ஸ்டம்பர் பாலுக்கும் டென்னிஸ் பாலுக்கு ஸ்டிச் பால் இது மூணுத்துக்குமே வந்து ரொம்ப வேரியேஷன் நிறையா இருக்கும். அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வீடியோ. ஸோ நமக்கு வந்து ஆர்டினரியாக நம்மள்ட்ட இருக்கிற ஒரு ஸ்டம்பர் பால், இது ஒரு 35-40 ருபீஸ் தான் வரும். இங்கே இருக்க பாருங்க, இதுதான் வந்து ஸ்டிச் பால். இது வந்து கவர்மெண்ட் பால். நம்ம டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஆடும்போது நம்ம வந்துட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம். விக்கெட் எடுத்துருக்கோம் அப்படி சொல்லணும்னா நம்ம கேட்டோம்னா கொடுப்பாங்க இந்த நல்லா. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், டென்னிஸ் பாலை பொறுத்த வரைக்கும் அப்படி பிச் ஆனிச்சுன்னா அந்த பால் அப்படியே ஸ்லோவாக ஏறும் அப்படி. ஸோ டென்னிஸ் பால் என்ன பண்ணும், பிச் ஆயிடுச்சுன்னா, ஒன்ஸ் பிச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்லோவாக வரும். ஆனால் இந்த ஸ்டிச் பால் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரொம்ப டேஞ்சரான பால். இது என்ன ஆகும், அதனால தான் பவர் பிளேயில் உங்களுக்கு 6 ஓவர் அந்த பவர் பிளே அப்படிங்கிறது. அந்த ஓவரில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரன் அடிச்சுக்கோங்க, எல்லா ஃபீல்டையும் நான் உள்ளே தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் பவர் பிளே. என்ன பண்ணணும்னா, இந்த பால் பிச் ஆயிடுச்சுன்னா இப்படி வரும். ஸோ ஒன்ஸ் இந்த பால் இப்படி பிச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பவுலர் கையிலேருந்து வந்து ரிலீஸ் ஆகி பிச் ஆயிடுச்சுன்னா மேலே ஏறி வராது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து LBW அதிகமாக கிடைக்கும் இந்த பால்லலாம். அந்த மொதல் 6 ஓவர்ஸில் வந்து உங்களுக்கு சீம் இருக்கும். இது ஒன்ஸ் அந்த ஷைனிங் இருக்குது பாருங்கள், அது போகிற வரைக்கும் உங்களுக்கு இந்த பால் ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும் விளையாடுறதுக்கு. டென்னிஸ் பாலோ நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்மள்ட்ட இருக்க ஸ்டம்பர் பால். இந்த ஸ்டம்பர் பால் என்ன பண்ணுறோமா, இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி உங்களுக்கு வரம்பு இருக்கும். ஸோ இதே மாதிரி இதில் வரம்பு இருக்கும். இந்த வரம்பை யூஸ் பண்ணி தான் வந்து நிறைய பவுலர்ஸ் வந்து நல்லா போடுவாங்க. இது நல்லா ஃபாஸ்ட்டாகவும் வரும். இது என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சிங்கன்னா, ஒன்ஸ் பிச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது ரப்பர். ஸோ என்ன ஆகும், ஷர்ட்டு இப்படி வரும். ஸோ ஸ்டிச் பால் என்ன ஆகும், இதுலேருந்து இந்த லெவலுக்கு தான் வரும் ஸ்டிச் பாலை பொறுத்த வரைக்கும். டென்னிஸ் பால் இதுலேருந்து மேலே ஏறி வரும். ஸோ பிச் ஆகி ஸ்டாப் ஆகி நிற்கும் டென்னிஸ் பால். ஆனால் இந்த பால் இருக்கு பாருங்க, இது ரெண்டுத்துக்கு நடுவில் வரும், பிச் ஆகி வரும். அன்வான்ட் பவுன்சஸ் நிறையா இதில் வரும். திடீர்னு யார்க்கர் வரும், பால் மேலே வரும், கீழேயும் வரும். எப்படி விளாடுறது அப்படிங்கிறதே இதில் வந்து ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் டென்னிஸ் பாலை விட்டுட்டு லப்பர் பாலை நல்லா பேட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால எந்த பால் வேணாலும் கிரிக்கெட் விளாடலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தயாராகிடலாம். ஸோ இதில் எப்படி நம்ம பேட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டம்பர் பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம பிச் ஆஃப் த பாலுக்கு போயிடணும். டென்னிஸ் பாலும் நம்ம அதான் சொல்லியிருக்கோம், ஸ்டிச் பாலை தான் சொல்லியிருக்கோம். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஃப்ரண்ட் ஃபுட். இந்த ஃப்ரண்ட் ஃபுட் நம்ம ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்னா ஃப்ரண்ட் ஃபுட் வந்து நமக்கு வந்து லெஃப்ட் லெக் தான். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஃபுட்டை எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, நம்ம தோனி தலையெல்லாம் பார்த்துன்னு வச்சிங்கன்னா, ஸ்பின்னு போட்டதுனாலே காலை இவ்வளோ தூரம் வைப்பார், இவ்வளோ தூரம் வச்சு இங்கே போய் ஆடுவார் ஸ்பின்னெல்லாம். ஸோ அதே மாதிரி இங்கே போய் ரீஸ்டார்ட் ஆடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஏன் அப்படின்னா, அந்த பால் வந்து அதுக்கு மேலே ட்ராவல் ஆகி வராது. ஸோ LBW ஆகிடும். ஆனால் நமக்கு லப்பர் பாலில் அந்த பிரச்சனையே கிடையாது. பால் குத்துனோடனே ட்ராவல் ஆகி வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக போனால் போதும். ஸோ வந்து நம்ம இந்த ஆசிலேஷன்லேயே இருக்கணும். பால் டக்குன்னு பின்னாடி வருது அப்படின்னா பளிச்சுன்னு பின்னாடி தட்டலாம். ரப்பர் பால்லாம் எப்பயுமே தூக்கி அடிக்க நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம ஒன்ஸ் தட்டி விட்டோம்னால நல்ல ஃபோர்ஸுக்கு போகும். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு ஸ்டிச் பால் மாதிரி தான். உள்ளே போயிட்டு இருக்கோம், வெளில வர்ற பால் இங்கே ஆடலாம். பவுன்சர்ஸும் மோஸ்ட்லி விட்டுறலாம். இல்லை நம்மளால அடிக்க முடியும், கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா அடிக்கலாம். பட் மிஸ் பண்ணோம்னா மூஞ்சில் அடிச்சிடும். ஓகே, யார்கர்ஸ் ஆஸ் யூசுவல் நம்ம டென்னிஸ் பால் ஆடுற மாதிரி ஆடலாம். யார்கர்ஸ், ஸ்லாட்ல வரல பால் எல்லாமே. ஸ்டம்பர் பால் பொறுத்த வரைக்கும் எப்படி டிஃபென்சிவாக ஆடுறது அப்படிங்கிறது ஒரு 4-5 ஷாட்ஸ்ல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுலேயும் எப்படி டிஸ்ட்ரக்டிவாக ஆடலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸ்டம்பர் பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப பின்னாடி போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, இவ்வளவுதான் ஒரு ஸ்டெப்பு. அதாவது ஒரு ஸ்டெப்புங்கிறது வந்து ஒரு 1/2 ஃபீட், அரை ஃபீட்டு, அவ்வளோதான். இதுக்கு தாண்டி இதில் போய் ஆடணும்னாலே போதும் ஸ்டம்பர் பாலை பொறுத்த வரைக்கும். எதனாலன்னு வச்சுக்கோங்க, ஸ்டம்பர் பால் நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம், இந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ நம்ம இங்கே போயிட்டோம் அப்படின்னாலே எல்லா ஷாட்டுமே நம்மளால பால் வந்து உங்களுக்கு மிடில் ஆஃப் த பேட்டில் மாட்டும். ஸோ இந்த ஏரியாவிலேயே அதனால தான் வந்து நம்ம நீங்கள் ஃபுல்லாக போயிட்டீங்கன்னு வச்சுங்க, ஒன்ஸ் யூ மிஸ் த பால் அடிச்சு விடலாம், ரைட். அதனால என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி போக வேண்டியதில்லை. ஸ்டிச் பால் தான் உங்களுக்கு மேலே ஏறாது. அதனால ஃபுல்லாக போய் நம்ம டிஃபென்சிவ் ஆடலாம். ஆனால் ஸ்டம்பர் பாலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ தூரம் போகணும்னு அவசியம் இல்லை. பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு போனால் போதும்.
ஸ்டம்பர் பாலுக்கு என்ன ஸ்டான்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். மிடில் சிஸ்டம்லேருந்து எடுத்துகிட்டு இந்த லெக்கை ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சுட்டு இந்த லெக்கை லைட்டாக பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே வச்சுட்டா போதும். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம டென்னிஸ் பாலுக்கு என்ன பண்ணுவோம், இப்படி வச்சுருக்கோம். ஸ்டிச் பாலுக்கும் அப்படி தான் வச்சுருக்கோம். அதாவது இது ரெண்டும் சேமாக இருக்கும். ஸ்டம்பர் பாலுக்கு லைட்டாக அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த பால். ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகிறோம் அப்படிங்கும்போது இவ்வளோ தான். போகும்போது இந்த ஸ்விங்கு உங்களுக்கு நீல எங்கேயுமே அடிக்காமல் பேட் வந்து ஸ்விங்கு ஃப்ரீயாக போகும் அப்படிங்கிறதாங்களா. ஏன்னா டென்னிஸ் பால் வந்து நம்ம மேலே அடித்தா வலிக்காது அப்படிங்கிறனால நம்ம எப்படி வேணாலும் ஆடணும். ஸ்டம்பர் பால் அடிச்சுன்னா வலிக்கும். அதனால ஸோ நம்ம அந்த பாலை கண்டிப்பாக பேட்டில் வாங்கியே ஆகும். ஓகே, அந்த ஸ்டான்ஸை தான் நம்ம எடுத்து ஆடணும் எப்பயுமே ஸ்டம்பர் பாலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் டெஸ்ட்ரக்டிவாக டிஃபென்சிவாக எப்படி ஆடணும் அப்படின்னா அந்த ஒரு ஸ்டெப்பில் தான் இருக்கு எல்லாமே. பாலை வந்து அவங்க கையிலேருந்து நம்ம நல்லா வாட்ச் பண்ணணும். ஒன்ஸ் பிச் ஆயிடுச்சு இங்கே அப்படின்னா நம்ம இந்த சர்க்கிள்குள்ளே தான் இருக்கணும். நம்ம ஐ நம்ம கண்பால் வந்து இந்த சர்க்கிளில் தான் இருக்கணும். இதை தாண்டி நம்ம வேறு எங்கேயோ ஃபீல்டர் சைடில் வேறு எங்கேயும் நம்ம பார்த்தோன்னா பாலை மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ பால் பிச் ஆகிற வரைக்கும் அங்கேயே அவர் தலையை பார்த்துட்டு இருக்கணும். அவர் கையிலேருந்து வர பாலை பார்த்துட்டு இருக்கணும். பிச் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே தான் பார்க்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் விளையாட முடியும். ஓகே.